ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஒரு அறையின் பரப்பு 153/10 சதுர மீட்டர், அதன் அகலம் 2 11/20 மீட்டர் எனில் அந்த நீளம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து செவ்வகத்தின் பரப்புன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீளம் இன்ட்டு அகலம் தான் எவ்வளவு பரப்பு. நமக்கு பரப்பு எவ்வளோ கொடுத்தாங்க? 153/10. நீளம் தெரியாது. அகலம் என்ன கொடுத்துருக்காங்க? மிக்சட் ஃப்ராக்ஷனில் இருக்குது. இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? 20 2 40, 40ஓட 11 கொடுத்தீங்கன்னா 51/20 ஈக்குவல் டு 153/10. இது அங்கே கொண்டு போயாச்சுன்னா நீளம் கிடைக்கும். நீளம் ஈக்குவல் டு 153/10. இந்த வகுத்தலில் இருக்க 20 பெருக்கல்ல போகும். பெருக்கல்ல இருக்க 51 கீழே வந்துடும். ஒரு 10 10, 2 10 20, ஓர் 51 51, 3 51, 153. அப்போ 3 × 2 2 6 மீட்டருங்கிறது ஆன்சர். இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? அடுத்தடுத்த இரட்டைப்படை எண்களின் மீப்போவான்னு கேட்டிருக்காங்க. இரட்டைப்படை எண் அடுத்தடுத்துன்னா உதாரணத்துக்கு 4 6ன்னு எடுத்துக்கலாம், 8 10ன்னு எடுத்துக்கலாம். இது ரெண்டுக்கு மேக்ஸிமம் எது டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் என்ன தான்? 2 மட்டும்தான். இது 2 மேக்ஸிமம் வரக்கூடியது. அடுத்தடுத்த நம்பர்னு இருக்கிறதுனால மீப்போவா என்னது? 2 தான் ஆன்சர். இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? சதுரத்தின் சுற்றளவு 60 சென்டிமீட்டர் எனில் பக்க அளவு காண்க. சதுரத்தின் சுற்றளவு ஃபார்முலா என்ன? 4a ஈக்குவல் டு 60. ஏங்கிறது பக்க அளவு. இப்போ a ஈக்குவல் டு 60/4. 1 நாள் 4, 1 நாள் 4, மிச்சம் 2 வரும். 20, 5 20, 15 சென்டிமீட்டர். ஆப்ஷன் சிங்கிறது கரெக்ட் ஆன்சர். இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு ரேஷன் கடை அலுவலர் 4 மீட்டர் 12 மீட்டர் 16 மீட்டர் அளவுள்ள அறை முழுவதும் 240 சென்டிமீட்டர் 160 சென்டிமீட்டர் 40 சென்டிமீட்டர் அளவுள்ள சணல் அரிசி மூட்டைகளை அடுக்குகிறார் எனில் அவரால் எத்தனை அரிசி மூட்டைகளை அடுக்க இயலும்? இது அந்த ரூமோட கன அளவு, இது ஒரு மூட்டையோட கன அளவு. மொத்தம் எத்தனை மூட்டை வைக்கலாம்னு கேட்டிருக்காங்க. இங்கே கொடுத்துருக்கிறது பூரா மீட்டர், இங்கே கொடுத்துருக்கிறது பூரா சென்டிமீட்டர். அப்போ அதை பூரா மாற்றினீங்கன்னா 400 சென்டிமீட்டர். ஒரு மீட்டருக்கு எத்தனை சென்டிமீட்டர்? 100. இப்போ 4 மீட்டருங்கிறது 400. இங்கே அதேமாதிரி என்ன வரும்? 1200. இது 1600 வகுத்தல் இதை ஊரை அப்படியே போடுங்க. 240 160 × 40. இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ, இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ, இதுக்கு இதை கேன்சல் பண்ணிடலாம். இந்த 4க்கு இந்த 4 கேன்சல் பண்ணிடலாம். இந்த 16க்கு இந்த 16 கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே ஏற்கனவே ஒரு ஜீரோ இருக்குது, 10 ஆகும். ஓர் 12 12, 2 12 24. திருப்பி இந்த இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 1 2 2, 50 2 100. 50 × 10, 50 × 10 எவ்வளவு? 500. மொத்தம் எத்தனை மூட்டை வைக்கலாம்? 500 மூட்டை வைக்கலாம். இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் டிகிரி நிரப்பு கோணத்தை காண்க. சரிங்களா? எக்ஸ் டிகிரிக்கோட நிரப்பு கோணம் என்னன்னு இருக்காங்க. இது எக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு லைன் வரும், 180 டிகிரி வரும். இதையும் கூட்டிங்கன்னா 120. அப்போ இது 60 இருந்தால் மட்டும்தான் 180 வரும். அப்போ எக்ஸோட எக்ஸ் ஈக்குவல் எவ்வளவு? 60. நமக்கு கேட்டிருக்காங்க நிரப்பு கோணம். நிரப்பு கோணம்னா 90லேருந்து இதை கழிச்சிடணும். 90லேருந்து இதை கழிச்சிட்டிங்கன்னா என்ன வரும்? 30 டிகிரி. அதுதான் எக்ஸோட நிரப்பு கோணம். இங்கிலீஷில் சொல்கிறது காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் சொல்லுவாங்க. இன்னொன்று மிகை நிரப்பு கோணம் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ங்கன்னா 180லேருந்து கழிக்கணும். அது நமக்கு இதில் கேட்கல. இது நிரப்பு கோணம், அது வந்து மிகை நிரப்பு கோணம். நிரப்பு கோணம்னா 180லேருந்து கழிக்கணும். இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஒரு பொருளின் குறித்த விலையில் தொடர்ச்சியாக 10 மற்றும் 15% தள்ளுபடி வழங்கப்பட்டு ஒரு வாடிக்கையாளர் அப்பொருளை 1530க்கு பெறுகிறார் எனில் அப்பொருளின் குறித்த விலையானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. குறித்த விலை எவ்வளவோ அதில் 2 தள்ளுபடி கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கப்புறம் அவருக்கு கிடைக்கக்கூடியது 1530 ரூபா. தள்ளுபடினா 100 ரூபாய்க்குள்ள பொருளில் 10% கழிச்சாச்சுன்னா என்ன வரும்? 90%. அடுத்த தள்ளுபடி என்னது? 100 ரூபாங்கிறதுல 15% தள்ளுபடினா 100லேருந்து 15 கழிச்சிட்டிங்கன்னா 85. இதை பெருக்குன்னா இந்த அமௌண்ட் வருது. அப்போ குறித்த விலை வேணும்னா குறித்த விலையை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு மற்றெல்லாம் அங்கே கொண்டு போங்க. இப்போ 1530 100 வகுத்துட்டு இருக்கு, இங்கே போகும்போது பெருக்கலாகும். இந்த 100 வகுத்தில் இருக்குது, இங்கே போகும்போது பெருக்கலாகும். 90/85. இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடி போயிடும். 9 9, 9 9, மிச்சம் 6 வரும். 63, 7 9 63, 17 5 85, 5 கீழே வந்துடும். 1 5 5, 2 5 10 20. இப்போ மீதி இருக்குது 20 × 100 எவ்வளவு? 2000. ஆப்ஷன் டிங்கிறது கரெக்ட் ஆன்சர். இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? 10 + y இன் அடுக்கு 4 ஈக்குவல் டு 50,625. 7 + x இன் அடுக்கு 4 ஈக்குவல் டு 10,000 எனில் y/x ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த y என்னன்னு தெரியாது, x என்னன்னு தெரியாது. அதை கண்டுபிடிச்சி y/x கண்டுபிடிக்கணும். நமக்கு இதை 4 தடவை பெருக்கினதுக்கப்புறம் 5 முடியுது. இங்கே ஏற்கனவே 10 இருக்குது. ஒரு நம்பரை எத்தனை தடவை பெருக்கினா 5 வரும்னு இங்கே 5 இருந்தால் மட்டும்தான் வரும். அப்போது அந்த y ஈக்குவல் டு 5. சரிதானா? அதே மாதிரி இங்கே எத்தனை எல்லாமே 0 வந்திருக்கு.
10 100 அந்த மாதிரி இருந்தால் தான் 0ன்னு முடிஞ்சால் தான் அதை எத்தனை இடத்த பெருக்கினாலும் நமக்கு 0ன்னு வரும். அப்போ இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன இருந்திருக்கணும், 3 இருந்திருக்கணும். 3 இருந்தால் தான் 10^4 10,000 வரும். இப்போ எக்ஸ் ஈக்குவல் நம்ம என்னன்னு தெரிஞ்சு 3. நம்ம கேட்டிருக்கிறது y/x. 5/3 ஆப்ஷன் டிங்கிறது கரெக்ட் ஆன்சர். இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, 55 89 எக்ஸ் 233 377 610 இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. மேற்காணும் எண் வரிசையில் எக்ஸின் மதிப்பை காண்க. எக்ஸ் ஈக்குவல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு மல்டிப்ளிகேஷன் இல்லை, ஏதோ ஒரு நம்பர் ஆட் பண்ணியிருக்காங்க, அடுத்து எக்ஸ் வந்துடுது, திருப்பி ஏதோ ஒரு நம்பர் வச்சு வந்திருக்கு, ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. இந்த மாதிரினா எக்ஸுக்கு முன்னாடி 2 நம்பர் வச்சு கண்டுபிடிக்க முடியாது. இதுக்கு அப்புறம் உள்ளதை பாருங்கள். இந்த 3ஐயும் 7ஐயும் கூட்டிங்கன்னா வரும் 10 ஒரு 0 வருதா, மிச்சம் 1. இது 2 கூட்டிங்கன்னா 10 1 11க்கு 1 மிச்சம் 1. 3 2 5 1 6 610 வருது. அப்போ இது 2ஐயும் கூட்டினா அடுத்த நம்பர் வருது. இப்போ இந்த நம்பரையும் கூட்டினா இது வந்திருக்கணும், இல்லைன்னா இது 2ஐயும் கூட்டினா இது வந்திருக்கணும். அப்போ இது 2ஐயும் கூட்டலாமா, 55 89 2ஐயும் கூட்டிங்கன்னா 14க்கு 4 மிச்சம் 1 13 1 144. இப்போ இந்த இடத்துல என்ன வந்திருக்கும், 144 வந்திருக்கும். இப்போ இது 2ஐயும் கூட்டிங்கன்னா இந்த நம்பர் வந்துடும். சரிதானா? இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, ஒரு கனசதுர வடிவ நீர் தொட்டியானது 1,25,000 லிட்டர் நீர் கொள்ளும் எனில் அந்த தொட்டியின் பக்கத்தின் நீளத்தை மீட்டரில் காண்க. அந்த தொட்டியின் பக்கத்தில் கேட்டிருக்காங்க. 1000 லிட்டரு 1 மீட்டர் கியூப். அப்போ நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1,25,000 லிட்டர். இப்போ 1,25,000 லிட்டர் ஈக்குவல் டு 1000ஆல் வகுத்துட்டிங்கன்னா 125 மீட்டர் கியூப். மீட்டர் கியூப்ங்கிறது கன அளவு. நமக்கு கேட்குறது பக்கத்தின் நீளம் கேட்டிருக்காங்க. அப்போ கன அளவு கனச்சதுரம் கொடுத்துருனால அப்போ கனச்சதுரத்தின் கன அளவு ஃபார்ம்னா ஏ கியூப். இப்போ ஏ கியூப் ஈக்குவல் டு 125னா இது 5 எடுக்கலாமா, இப்போ ஏ ஈக்குவல் டு 5. அப்போ பக்கத்தின் நீளம் என்னது 5 மீட்டர். இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, 26 மாணவர்கள் 104 பேனாக்களை சமமாக பிரித்தெடுக்கிறார்கள் எனில் 150 மாணவர்களுக்கு எத்தனை பேனாக்கள் கிடைக்கும். 26 பேர் சேர்ந்து 104 பேனா பங்கு வைக்காங்க. அப்போ 104 26ஆல் வகுத்துருங்க. 13 2 26, இது 52 2 104, 1 13 13 4 13 52. அப்போ ஒரு ஆளுக்கு எத்தனை கிடைக்குது, 4 பேனா. நமக்கு இப்போ எத்தனை மாணவர்கள், 150. அப்போ 150 × 4 5 20 0 மிச்சம் 2 4 2 6. மொத்தம் எத்தனை பேனா தேவை, 600 பேனா தேவை. இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, 120 குழந்தைகள் 1440 பென்சில்களை சமமாக பிரிக்கின்றன எனில் 253 குழந்தைகளுக்கு சமமாக பிரிக்க எத்தனை பென்சில்கள் தேவை. போன ப்ராப்ளம் மாதிரியே ஒரு குழந்தைக்கு எத்தனை பென்சில்கள் கண்டுபிடிச்சி 263 பெருக்கிட்டிங்கன்னா அதுதான் ஆன்சர். இது போன ப்ராப்ளமே சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள்.